உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. நைருதி மூளை அப்படிங்கறத பர்டிகுலரா சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது சார்? அது பணம் சம்பந்தப்பட்ட அறை. அப்போ நம்மளுடைய உடம்புல மர்மஸ்தானம், உறுப்பு சம்பந்தப்பட்ட அறை. தென்மேற்கு ரூம்ல நாம உச்சத்துல வாசல் வைத்துக் கொள்ளலாம். சார், வீட்டுக்கு வெளியில தான் உச்ச வாசல், வீட்டுக்குள்ளேயும் உச்ச வாசல் வரணுமா அப்படின்னா நிச்சயமாக ஒவ்வொரு ரூமுக்கும் ஈசான்யம் உண்டு. ஒவ்வொரு ரூமுக்கும் யாராவது இப்போ தென்மேற்கு மூலையில் ஒரு செப்டிக் டேங்க் போட்டுட்டாங்க, என்ன ஆகும் அப்படின்னா நிச்சயமாக அவங்க கிட்னியில் கல் இருக்கும். ஈசான்யம் வளர்ந்து விட்டால் அல்லது ஈசான்யம் உயர்ந்து விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா ஆண்கள் அங்கே பாதிக்கப்படுவார்கள். இப்போ மேற்கு மூலையில ஜன்னல் வைப்பாங்க சில பேர், அந்த மாதிரி வைக்கலாமா சார்? வச்சா என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும்? அவர்கள் அனைவருமே மேலை நாட்டில் இருப்பார்கள், துபாயில், கனடா. அப்போ யார் வீட்டிலலாம் நீங்கள் மாடி தோட்டம் வச்சுருக்கீங்களோ அவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பைபாஸ் சர்ஜரி. ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு வாஸ்து ஜெயபிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்கிறார். நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்த நந்தன சுந்தரியே கோதாய நித்திய மங்கலம். சொல்லுங்கம்மா. நைருதி மூளை அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சிறப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் சார். எல்லாருமே சொல்லும்போது நைருதி மூளை அப்படிங்கிறத பர்டிகுலராக சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது சார்? நைருதி அப்படின்னும் பொழுது குபேர மூளை, கன்னி மூளை, கணவன் மனைவி தங்கக்கூடிய மூளை. அப்போ நைருதி மூளையில் தான் நமக்கு மாஸ்டர் பெட்ரூம்னு வரும். மாஸ்டர்ஸ் எப்படின்றவங்க என்னன்னா குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். அப்போது அதனால தான் அதுக்கு பேரே மாஸ்டர் பெட்ரூம்னு பேர். அப்போது அந்த நைருதி மூலையில் என்ன விசேஷம் அப்படின்னா அங்கே தான் நம்மளுடைய பீரோவை வைக்கிறோம். அது பணம் சம்பந்தப்பட்ட அறை. அப்போது நம்மளுடைய உடம்புல மர்மஸ்தானம் அப்படின்னக்கூடிய உறுப்பு சம்பந்தப்பட்ட அறை. அப்போ அந்த இடத்துல நம்ம வடக்கு பார்த்தோ அல்லது கிழக்கு பார்த்தோ நாம் பீரோவை வைத்துக் கொள்வது சால சிறந்தது. அப்போது பணம் நல்லா ஃப்ளோ இருக்கும். அப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா தென்மேற்கு ரூமில் அந்த இடத்தில் நாம் அந்த ரூமுக்குள்ளே வடமேற்கில் ஒரு டாய்லெட் பாத்ரூம் போட்டுக்கொள்ளலாம். அப்போ தென்மேற்கு ரூமில் நாம் உச்சத்தில் வாசல் வைத்து கொள்ளலாம். சார், வீட்டுக்கு வெளியில தான் உச்ச வாசல், வீட்டுக்குள்ளேயும் உச்ச வாசல் வரணுமா அப்படின்னா நிச்சயமாக ஒவ்வொரு ரூமுக்கும் ஈசான்யம் உண்டு. ஒவ்வொரு ரூமுக்கும் தென்கிழக்கு உண்டு. ஒவ்வொரு ரூமுக்கும் தென்மேற்கு உண்டு. ஒவ்வொரு ரூமுக்குமே வடமேற்கு உண்டு. அப்போ தென்மேற்கு மூலை என்பது ராகு சம்பந்தப்பட்டது. யார் வீட்டிலலாம் தென்மேற்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ, யார் வீட்டிலலாம் தென்மேற்கு இயற்கையாகவே மலைகள் இருக்கோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக இருப்பாங்க. ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க, நிச்சயமாக பிரியாணி கொடுத்துருவான். சரிங்களா? தென்மேற்கு என்பது ராகு, ராகு என்பது முஸ்லீம், கேது என்பது கிறிஸ்டின்ஸ்மா. அப்போது அந்த தென்மேற்கு சரியாக இருக்க வேண்டும். அப்போ தான் கணவன் மனைவியினுடைய உறவு சரியாக இருக்கும். தென்மேற்கு மேற்கில் ஒரு தெரு வருது, தவறான தெரு. அப்போது அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் தவறு பண்ணுவாங்க. 2-3 மனைவிகள், தெரியாமல் மனைவி. அப்போ தென்மேற்கு தெற்கு அந்த இடத்துல ஓப்பன் வச்சு கொள்ளலாமா? வைத்து கொள்ளக்கூடாது. அங்கே வச்சா என்ன ஆகும்? பெண்கள் இல்லீகல் அஃபேரில் இருப்பாங்க. இது மாதிரியான விஷயங்கள் உள்ளே வந்துடும். அப்போ அதனால தான் தென்மேற்கு அறையை க்ளோஸ்டாக வச்சுருப்பாங்க. அங்கே எந்த ரூம்ஸும் வெளியில் போகாத மாதிரி வச்சுருப்பாங்க. எக்ஸிட் அங்கே இருக்காது. அப்போ தென்மேற்கு என்பது பணம் சம்பந்தப்பட்டது, தென்மேற்கு என்பது ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டது, தென்மேற்கு என்பது ராகு சம்பந்தப்பட்டது, தென்மேற்கு என்பது நம்மை வாழ்க்கையில் அடுத்த கட்டம் கொண்டு போகக்கூடிய ஒரு மூளை. இவ்வளோ விஷயங்கள் அந்த தென்மேற்கில் உண்டு. அந்த தென்மேற்குக்கு உண்டான ஒரு தெய்வம் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக உண்டு. தென்மேற்குக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புன்னைநல்லூர் மாரியம்மன். யாருக்கெல்லாம் தென்மேற்கில்
ப்ராப்ளம் இருக்கோ, யாராவது இப்போ தென்மேற்கு மூலையில் ஒரு செப்டிக் டேங்க் போட்டாங்க, என்ன ஆகும் அப்படின்னா நிச்சயமாக அவங்க கிட்னியில் கல் இருக்கும். அப்போ தென்மேற்கு மூலையில் யாரெல்லாம் தவறு வைத்து கொள்கிறார்களோ, தென்மேற்கு மூலையில் யாராவது படிக்கட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டில் தேவையில்லாமல் டைவர்ஸ் நடக்கும். இப்போ ஓப்பனாக சொல்கிறேன், நமக்கு யாராவது துரோகம் பண்ணியிருக்காங்களா? பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எல்லாருக்குமே துரோகம் நடந்திருக்கும். அப்போ யாருன்னா துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களாம் தென்மேற்கு ப்ராப்ளம் உடைய ஆள். சார் நான் இதுலேருந்து வெளியில் வரணும் சார், இதுக்கு ஏதாவது ஒரு கடவுள் இருக்கா அப்படின்னா என்னுடைய ரிசர்ச்சில் புன்னைநல்லூர் மாரியம்மன், இரண்டாவது திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய துர்கை. சார் நான் கோவிலுக்கெல்லாம் போக மாட்டேன் சார், அப்போ என்ன சார் பண்ணலாம்? நான் வந்து ஒரு முஸ்லீம் சார், நான் என்ன சார் பண்ணுறது? அப்போ தென்மேற்கில் அப்புறம் நாகூர் தர்காவுக்கு போங்க, மிகப்பெரிய மாற்றம் வரும். இவ்வளோதான் கான்செப்ட். இப்போ ஈசான்ய மூலை அப்படிங்கிறது வீட்டுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்னா அதுதான் சார். அது வந்து மேடா இருந்தது அப்படின்னா என்ன மாதிரியான பாதிப்புகள் ஒருத்தவங்களோட வீட்டில் வரும்? அதாவது என்னன்னா, ஈசான்ய மேடு அப்படின்னும் பொழுது அப்போது ஈசான்ய மேடாக இருந்தால் தென்மேற்கு பள்ளமாக இருக்கும். ஆமாம். அப்போ ஈசான்ய மேடாக இருந்தால் வடகிழக்கு மேடாக இருந்தால் வடமேற்கு பள்ளமாக இருக்கும். அப்போ ஈசான்யம் என்பது நம்ம ஆரம்பத்திலே நம்ம சொல்லியிருக்கோம், வாஸ்துவில் இயற்கையாகவே வடகிழக்கு பள்ளமாக இருக்க வேண்டும், ஈசான்யம் பள்ளமாக இருக்க வேண்டும், தென்மேற்கு உயரமாக இருக்க வேண்டும், கனமாக இருக்க வேண்டும் நம்ம சொல்லியிருக்கோம். ஈசான்யம் வளர்ந்து விட்டால் அல்லது ஈசான்யம் உயர்ந்து விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா ஆண்கள் அங்கே பாதிக்கப்படுவார்கள், பெண்கள் டாமினேட் இருக்கும் அந்த வீட்டில். இப்போ உதாரணத்துக்கு கணவன் மனைவி 2 பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா கணவன் மனைவி 2 பெண் குழந்தைகள் இருப்பாங்க. அப்போ ஈசான்யம் மேடு, ஈசான்யம் வளர்ந்து விட்டால் அந்த வீட்டில் ஆண் மகன்கள் குறைவாக இருப்பார்கள். அப்போ அந்த 2 பிள்ளைகள் தான் வேலைக்கு போகும், அந்த அப்பா வெட்டியாக இருப்பார், பிஸ்னஸ் பண்ணுவார், ஃபெயிலியர் ஆகும், அப்பான்னு இருப்பார். அப்போது ஈசான்யம் என்பது வளரக்கூடாது, ஈசான்யம் என்பது உயரக்கூடாது. ஈசான்யம் ஒரு வேளை வளர்ந்துருச்சு சார் அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த காடு இந்த இடத்துல பிரச்சனை வரும். அது தவறான விஷயங்களை நமக்கு உள்ளே கொண்டு வந்து விடும். இவ்வளவுதான் விஷயம். இப்போ மேற்கு மூலையில வந்து ஜன்னல் வைப்பாங்க சில பேர், அந்த மாதிரி வைக்கலாமா சார்? வச்சா என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும்? அதாவது என்னம்மா, மேற்குல ஜன்னல் வைக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. மேற்கு என்பது மேலை நாடு சம்பந்தப்பட்டது. அப்ராட் போற விஷயம். ஆமா, அப்ராட் போற விஷயம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் ஐயோ மேற்கு பார்த்த வீடே எனக்கு வேணாம் சார்மா, எனக்கு தெற்கு பார்த்த வீடே வேணாம் சார்மா. இப்போ எல்லாமே அப்படிதானே பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க நிறைய பேரை போய் நீங்க வீடு வாங்க போறீங்க அல்லது ஒரு ஃபிளாட் வாங்க போறீங்க அப்படின்னா எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வடக்கு பார்த்த சைட்டா கிழக்கு பார்த்த சைட்னா எனக்கு கொடுங்க சார், எனக்கு வந்து தெற்கு மேற்குலாம் வேணாம் சார்மா. அவங்க வந்து விஷயம் தெரியாதவர்கள் நினைக்கிறேன் நான். அமைப்புகள் அமைப்பதற்கு அது ஒரு கஷ்டமான இடம்தான். தெற்கு பார்த்த சைட்டாக இருந்தாலும் சரி, மேற்கு பார்த்த சைட்டாக இருந்தாலும் சரி. மேற்கு பார்த்த வீடு வாங்கலாமா? தாராளமாக வாங்கி கொள்ளலாம். மேற்கு பார்த்த மனை வாங்கலாமா? தாராளமாக வாங்கி கொள்ளலாம். அப்போ மேற்கு பார்த்த மனையில் நம்ம வடமேற்கில் வடக்க ஒட்டி நம்ம உள்ள நுழையிறோம், வடக்கு வாசலும் வைத்து கொள்ளலாம், வடமேற்கில் மேற்கு வாசலும் வைத்து கொள்ளலாம். யார் வீடெல்லாம் வந்து வடமேற்கு மேற்கில் ஒரு வாசலை திறக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே மேலை நாட்டில் இருப்பார்கள். துபாயில், கனடா, சான் பிரான்சிஸ்கோ, லாஸ் வேகாஸு இது மாதிரியான இடங்களில் அவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். சார் நான் வந்து இப்போ வெளிநாடு போகணும் சார், எனக்கு ரொம்ப நாள் கனவு சார், வெளிநாடு போகணும் அல்லது வந்து நான் அங்கேயே போய் செட்டில் ஆகிடணும் சார் நினைக்கிறவங்க எல்லார் வீட்லேயுமே வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, வடமேற்கு மேற்கில் ஒரு ஜன்னலாவது வைங்க. சரி இல்லை சார் எனக்கு இடம் இருக்குது சார் அப்படின்னா வடமேற்கு மேற்கில் ஒரு பெரிய உடைச்சிட்டு ஒரு கதவு வைங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டில் எல்லாம் யாருன்னா ஒருத்தர் அப்ராட் போயிடுவாங்க. அதில் என்ன இன்னொரு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா, யார் வீட்டிலலாம் வந்து அந்த வடமேற்கில் நம்ம மேற்க திறக்கிறோமோ ஒன்ஸ் என்ன ஆகும்னா அந்த இடத்துல தவறான சில விஷயங்கள் கட்டு எதுனா வந்துடுச்சு அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் மகனாக இருந்தாலும் சரி, பெண் மகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஹாஸ்டலுக்கு போயிடுவாங்க.
யாரெல்லாம் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்களோ அவங்களாம் வடமேற்கு சம்மந்தப்பட்டங்கம்மா. யாரெல்லாம் தாடி வச்சுட்டு சுற்றுறானோ அவங்களாம் வடமேற்கு வடக்கு சம்மந்தப்பட்டவர்கள். இது மாதிரியான நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லலாம். இப்போ நான் வந்து சார் எனக்கு வெளிநாட்டில் எனக்கு வேலை கிடச்சிடணும் சார், நங்கநல்லூர் ஆஞ்சநேயரை பிடித்து கொள்வது சாலச் சிறந்தது. அப்போ வடமேற்கில் ஏதாவது தவறு பண்ணிட்டோம்னா ஆஞ்சநேயர், ஆஞ்சியோகிராம், இப்போ மனசு சம்மந்தப்பட்டது. அப்போ இந்த ஹார்ட்டை கிழிச்சு பைபாஸ் பண்ணுற இடமே அது வந்து வடமேற்கு தானே. பைபாஸ் சர்ஜரி யார் வீட்டிலலாம் நடக்குதோ அவங்கெல்லாம் வந்து வடமேற்கு ப்ராப்ளம் இருக்கும். மேற்கு சைடில் ஜன்னல் தவறாக வைத்திருந்தால் இது மாதிரியான விஷயங்கள் உள்ளே வந்துவிடும். அப்போ யார் வீட்டிலலாம் நீங்கள் மாடி தோட்டம் வச்சுருக்கீங்களோ அவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பைபாஸ் சர்ஜரி அண்டு உள்ளே இங்கே ஒரு மிஷின் ஒன்று வச்சுருப்பாங்கம்மா. அந்த மிஷின் வந்து ஹார்ட்டுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க வீட்டில் மாடி தோட்டம் ஈசான்யத்தில் வெயிட்டு இருக்கும். இவ்வளோதான் கான்செப்டுமா. இப்போ சில பேர் வந்து வீடு ரொம்ப ஆசையாக கட்டி பார்த்து அவங்களோட கனவு வீடுன்றதை கட்டுவாங்க. ஆனால் அந்த வீட்டுக்கு போன பிறகுதான் அவங்களோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வரும். அந்த வீட்டில் வந்து அவங்களால இருக்கவே முடியாது. அதுக்கான காரணம் என்ன சார்? ஏன் அங்கே நிச்சயமாமா. அதாவது என்னன்னா, ஒரு வீடு வந்து எல்லோருடைய கனவுமே வந்து தனிப்பட்ட வீடு. எலி வலையானாலும் தனி வலை வேணும். எனக்கு சார் எனக்கு வந்து நான் சம்பாதிக்கிறேன் சார், எனக்கு ஒரு தனி வீடு என்னுடைய கான்செப்ட் சார். என்னுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 35 லட்சத்தில் வீடு கட்டிக்கிறேன். என்னுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 3.5 கோடி ரூபாயில் வீடு கட்டிக்கிறேன். என்னுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறேன் சார். இதில் என்ன தவறு இருக்குது? ஆனால் நிறைய பேருடைய புலம்பல் என்னென்னா, சார் நான் பார்த்து கட்டினேன் சார், ஆனால் வந்து என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. இது ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, ஆணை வந்து அசைஞ்சு சாப்பிடும் ஆனால் வீடு வந்து அசையாமல் சாப்பிட்ரும் அப்படின்வாங்க. அப்போ வீடு அசையாமல் சாப்பிட்டோம்னா என்ன சாப்பிடும்? ஒரு உயிரை சாப்பிட்டு விடும், ஒரு உயிரை எடுத்துரும். செங்கல் சிமெண்டால் செய்த தவறை செங்கல் சிமெண்ட்டு கொண்டு தான் சரி செய்ய முடியும். அப்போ ஒரு வீடு வந்து நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு பழைய வீட்டை இடிக்கிறோம் அப்படின்னா, இடிச்சிட்டு வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர்கள் வீடு இடிபடும் பொழுது பயணம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு பூட்டின வீட்டை நீங்கள் இடிக்கிறீங்க, இடிக்கும் பொழுது சூரிய ஒளி உள்ளே வரும், அந்த ஒளியானது அதிர்வை தரும். அப்போ அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க யாராவது பயணப்பட்டாங்கன்னா ஒன்று ஆக்சிடெண்ட் ஆகிடும், இல்லைன்னா உயிரை எடுத்துரும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போது நம்ம வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வரோம், அழகாக கட்டிட்டேன், சதுரம் செவகமாக வச்சு கட்டிட்டேன், உச்ச வாசல் வைத்து விட்டேன், உச்ச ஜன்னல் வச்சுட்டேன், ஆனால் என்னால் அந்த வீட்டில் இருக்க முடியல. நிறைய பேருடைய விஷயம், நான் ஊரில் வீடு கட்டிட்டேன் சார், ஆனால் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சென்னையில் ஃப்ளாட்டில் 10வது மாடியில் இருக்கேன் சார், என்னால் நிம்மதியாக வாழ முடியல சார்னா தென்கிழக்கில் செப்டிக் டேங்க் போட்டிருப்பாங்கம்மா வீட்டில். யார் வீட்டிலலாம் நீங்கள் தென்கிழக்கில் செப்டிக் டேங்க் போட்டிருக்காங்களோ அவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒத்துமையாகவே இருக்க முடியாது. கணவன் ஏதாவது வேலை விஷயமா வெளியில் போயிடுவார், இந்த அம்மா பசங்களை பார்த்துட்டு வீட்டில் இருக்கும். கணவன் வீட்டுக்கு வந்தாருன்னா இந்த அம்மா வீட்டுக்கு போகும் ஒரு 5 நாளைக்கு. அப்போ கணவன் மனைவி ஒற்றுமையாகவே அந்த வீட்டில் குடும்பம் நடத்த முடியாது. ஆனால் ஒத்துமையாக இருப்பாங்க, அதெல்லாம் ஒத்துமையாக இருப்பாங்க, வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியாது. பேருக்கு கணவன் மனைவியாக இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம வந்து தென்கிழக்கில் ஆக்னியத்தில் நம்ம செப்டிக் டேங்க் போடக்கூடாது. அப்போது தென்மேற்கில் செப்டிக் டேங்க் போடலாமா? போடக்கூடாது. பில்லர் போட்ட படிக்கட்டு ஆக்னியத்தில் போட்டிருப்பாங்க, அது மிகப்பெரிய தவறு. அப்போ அந்த வீட்டிலலாம் நாம் வந்து வாழ முடியாது. இப்போ உதாரணத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டுக்கு எதிரில் மரம் இருக்கும், அல்லது கிழக்கில் ஒரு ராஜகோபுரம் இருக்கும். இப்போ கோயிலை பார்த்து நான் வீடு வாங்கிட்டேன்பான்னு சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் அந்த ராஜகோபுரம் வந்து கிழக்க மூடிடும். அப்போ கிழக்க மூடி விட்டால் நம்மளுடைய இருப்பு அங்கே இருக்காது, ஆண்களுடைய இருப்பு அங்கே இருக்காது. அப்போ இருக்காதுன்னா என்ன ஆகும்? நிறைய பேர் எதுக்கு திருவண்ணாமலை ஓடி போகிறான், ஐயோ இது கூடலாம் வாழ முடியாதுடா, நம்ம நிம்மதியாக போய் திருவண்ணாமலையில் இருப்போம். அவங்கெல்லாம் சித்தர்லாம் கிடையாது, வாழ முடியாமல் வீட்டிலுடைய கஷ்டத்தை பொறுக்க முடியாமல் ஓடி போகிறவங்க அவங்கெல்லாம், சரிங்களா? அப்போது அவங்க வீட்டில் ஏதோ ஒரு ஈசான்யத்தில் ப்ராப்ளம் இருக்குது. திருவண்ணாமலை என்பது கிழக்கு சம்பந்தப்பட்ட சுவாமி அவர். அப்போ யார் வீடுலாம் கிழக்கு பாதிப்பு இருக்கோ அந்த பையன் ஃபுல்லாக காவி கட்டிட்டு போய் திருவண்ணாமலை ரோட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன்லாம் சித்தர்லாம் கிடையாது.
இவ்வளோதான் கான்செப்ட். இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல சார், அந்த கோபுரம் வந்து நம்ம இருக்கிற வசிக்கிற வீட்டு மேல விழறது அப்படின்னு. சில பேர் வந்து அது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் அது கெட்டது, அப்படி விழக்கூடாது அப்படின்றாங்க. உங்களோட கருத்து என்ன சார்? என்னுடைய கருத்து என்னன்னா, நீங்க வந்து அதை ஆஸ் பர் வாஸ்து அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, கிழக்கில் கோபுரம் இருந்தால் தவறுன்னா தவறு. அது என்னதான் எப்பேற்பட்ட சுவாமியாக இருந்தாலும் சரி, தவறு என்றால் தவறு தான். நம்மளா வளர விடாது. வடக்கில் கோபுரம் இருந்தால் நம்மளுடைய வருமானத்தை காலிப்பு செய்துவிடும். கிழக்கில் கோபுரம் இருந்தால் அங்கே ஆண்மகன் இருக்க முடியாது. அப்போ அந்த கோபுரம் எங்கேருந்து நம்ம வீடு வாங்கலாம் அல்லது வீடு கட்டலாம் அப்படின்னா, தெற்கு நடுப்பகுதியில் அந்த கோபுரம் இருக்கா, வெல் அண்ட் குட். தென்மேற்கு மூலையில் அந்த கோபுரம் இருக்கா, ரொம்ப நல்லது. மேற்கு பக்கம் கோபுரம் இருந்து நம்ம மேற்கு பார்த்த வீடோ அல்லது கிழக்கு பார்த்த வீடோ வாங்கி கொள்ளலாம். ஆனால் தாராளமாக வாங்கி கொள்ளலாம். என்ன சார் நீங்கள் கிழக்குல கோபுரம் இருக்குது, நான் வீடை திறந்த உடனே கிழக்கு கோபுரம் பார்த்தா தப்புன்றீங்க, அப்போது மேற்கு பார்த்த வீட்டை திறந்த உடனே கோபுரம் இருந்தால் கரெக்டுன்றீங்கன்னா, மேற்கில் உயரம் வரலாம், தெற்கிலும் உயரம் வரலாம், தென்மேற்கிலும் உயரம் வரலாம். ஆனால் கிழக்கில் உயரம் வரக்கூடாது. சூரிய ஒளியை மறைக்கும். அப்போது நம்ம வந்து யாரெல்லாம் வந்து எப்போ பார்த்தாலும் அண்ணா நகர் போன் அண்ட் ஜாயிண்ட் ஹாஸ்பிட்டலில் யாரெல்லாம் படுத்துன்னு இருக்காங்களோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிழக்கு அடைப்பட்ட வீடாக இருக்கும் அல்லது வடக்கு அடைப்பட்ட வீடாக இருக்கும். கிழக்கிலே ஒரு கிழக்கு நடுப்பகுதியில் அவங்க படிக்கட்டு வச்சுருப்பாங்க, சூரிய ஒளி உள்ளே வராது. இது மாதிரி ஆட்கள் எல்லாருமே வந்து இந்த போன் சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டலில் படுத்துன்னு இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் அந்த அவரோட டாக்டரை போய் பார்த்துட்டு வருவாங்கம்மா. அப்போது எங்கே இருக்கலாம் கோபுரம்னா, தெற்கில் இருக்கலாம், மேற்கில் இருக்கலாம். வேறு வடக்கில் இருக்கக்கூடாதுன்னா வடக்கில் இருக்கக்கூடாது. அங்கே வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆண்மகன் ஒரு வருமானமும் இருக்காது. நீங்கள் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கோம் கம்பெனி, அந்த கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸை தூக்கிட்டு வந்து வடக்கில் இருக்க ராஜகோபுரத்தாண்ட போடுங்களேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எப்பேற்பட்ட கம்பெனியாக இருந்தாலும் அவுட்டு.